13வது தடவையாக நடத்தும் தமிழீழ கிண்ணத்துக்கான தமிழர் விளையாட்டு விழா சிகரம் ஆதரவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரலையில் இப்போது நாங்கள் இணைந்திருக்கிறோம். மகளிர் விளையாட்டு மகளிர் உதைப்பந்தாட்ட போட்டிகள் முடிவடைந்து அதற்கான கிண்ணத்தையும் சுவீகரித்திருக்கின்ற போலந்து நாட்டைச் சேர்ந்த மகளிர் அணியைச் சேர்ந்த 3ஆம் இடத்தை பெற்ற அணியோடு இப்போது நாங்கள் இணைந்திருக்கிறோம். அவர்களுடன் இந்த கிண்ணத்தை சுவீகரித்தமை தன்னை அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட போட்டி எவ்வாறு என்பது சம்பந்தமாக இப்போது நாங்கள் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். இப்போது வணக்கம். நீங்கள் எந்த நாடு சம்பந்தமாக விளையாடினீர்கள்? எந்த நாட்டுக்காக விளையாடினீர்கள்? எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டோடு உங்களுடைய விளையாட்டு போட்டி இடம்பெற்றது? எவ்வாறான மன உணர்வோடு பெறுகிறீர்கள்? தமிழீழ கிண்ணத்துக்கான கிண்ணத்தை 3வது இடத்துக்கான கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது முதலில் உங்களுடைய மன உணர்வு? முதல்ல எந்த அணியோட விளையாடுனீங்க? சேர்ந்த எந்த அணியோட முதல்ல விளையாடுனீங்க? ஞாபகம் இருக்கா? பேர் ஞாபகம் இருக்கா? விளங்க யங்ஸ்டாலிஸ். எத்தனை என்ற கோல் கணக்கு நீங்கள் வந்து 2 சாய். அடுத்ததாக எந்த அணியோட உங்களுடைய விளையாட்டு? ஓகே. எப்படி இருந்தது அவர்களோட நீங்கள் விளையாடி நேரம் அவர்கள் உங்களுக்கு அந்த சவால்கள், நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது அந்த விளையாட்டு? இதுவரைக்கும் தோக்காத டீமோட நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க. தமிழர் விளையாட்டு விழா 2014 அனைத்து விளையாட்டுகளும் அனைத்து மைதானங்களிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று இந்த குண்டு எறிதலுக்கு பதிவு செய்தவர்கள் 11 வயது பிரிவு, 13 வயது பிரிவு, 15 வயது பிரிவு, அந்த 3 பிரிவுகளும் தயவு செய்து எமது காரியாலயத்துக்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்கள் குண்டெறிதல் 11 வயது பிரிவு, 13 வயது பிரிவு, 15 வயது பிரிவு, இத்தனை பிரிவுகளும் தயவு செய்து உடனடியாக எமது அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள்.